என்னங்க எப்படிங்க ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆண்டரை துதிக்கணும், நன்றி சொல்லணும்னா ஒரே ஒரு காரியம் புரிஞ்சுக்குங்க. என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்க வேண்டியது, எனக்கு இந்த பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதுக்குங்க ஆண்டவர் பலத்தை கொடுக்குறாங்க. 3 விதத்தில் பலம் வருது. 3 இடத்துல நமக்கு பலம் தேவை. பாவத்தை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? பலம். புரியுதுங்களா? எதுக்கு ஆண்டவர் இந்த பலத்தை கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பாவத்தை ஜெயிக்கிறதுக்காக. நீங்கள் எவ்வளோ திறமையுள்ள ஆளாக இருந்தாலும் பாவத்தை மேற்கொண்டு வாழணும்னா உங்களுக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய பலம் தேவை. 2, உலகத்தை ஜெயித்து வாழணும்னா வேணும். இந்த உலகத்தை சார்ந்த காரியம் தான் ஃபோன் இல்லைங்களா? ஃபோன் அந்த உலகத்தை ஜெயிக்கணும். இப்போ ட்ரெஸ்ஸு கூட பாருங்களேன், ட்ரெஸ்ஸுன்னு போடலாம், ஆனால் அந்த கிழிஞ்சது மட்டும் தான் போடணும்னு ஆசை வரக்கூடாது. சில ட்ரெஸ் மேலே அவ்வளோ ரொம்ப அப்படி வருதுன்னா அதை நீங்கள் ஜெயிக்கணும். சிலவங்க அந்த நடிகர் வெட்டுற மாதிரி முடியெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா? அப்படி உங்களை அது பாதிக்குன்னா அது லோகம். உலகம் நம்மளை பாதிக்கக்கூடாது. சாப்பாடுன்னு சொல்ல இடிச்சு உட்காந்து அப்படி முன்னாடி போய் நின்று சாப்பாடு உங்களை பாதிக்குன்னா அதை ஜெயிக்கணும்.